ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. வேகமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஓடும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும் என்பதை அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அப்படி புறப்பட்டு ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்பட்டு ஓடும் அப்படின்னு சொன்னால் அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை அது காண்பிக்கிறது இல்லை. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று. ஜீவ தண்ணீர் அப்படின்னா, ஜீவ தண்ணீர்னா தண்ணீர் தெரியும் பாஸ்டர், வீட்டில் இருக்குது பாஸ்டர். அது ஜீவ தண்ணீர்னா பாஸ்டர் அப்படின்னா உயிர் ஊட்டக்கூடிய தன்மை கொண்ட தண்ணீர் இல்லையா? பாடலில் கூட இருக்குது, பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது, அந்த மனுஷனிடத்திலிருந்து தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஸ்தோத்திரம் புறப்பட்டு போகும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், யாருக்கு இதை ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிறத அந்த சரித்திர பின்னணியத்தை நாம் சற்று கவனிப்போமானால் இன்னைக்கும் அந்த வார்த்தை நம்மோடு எப்படி சம்பந்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம் முதலாம் நூற்றாண்டில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் இந்த உலகத்தின் வல்லரசாக உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கம் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் எப்படிப்பட்ட யூதர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்போடு வாழ்ந்தாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் மேசியா இந்த பூமிக்கு வருவார், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை, மாற்றத்தை தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம். ஸோ அது எப்படிப்பட்ட காலம்? ரோம அரசாங்கம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த காலம். யூதர்கள் மேசியா ஒரு பெரிய சரித்திர நிகழ்வை, ஒரு பெரிய சரித்திர மாற்றத்தை உண்டாக்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம். இந்த ரோம அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுமையான அரசாங்கம். மற்ற வல்லரசுகளை விட இந்த ரோம அரசாங்கம் கொஞ்சம் கடுமையான சட்டத்திட்டங்களை எல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் மற்ற சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலக சரித்திரம் ஹிஸ்ட்ரியில் போய் படித்தோன்னு சொன்னால், உலகத்தை நிறைய வல்லரசுகள் ஆண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் விட சட்டத்திட்டங்களை ரொம்ப கடுமையாய் இயற்றினதும் கையாண்டதும் யாருன்னு கேட்டால் ரோம அரசாங்கம் தான். அதில் குறிப்பாக தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அந்த சட்டங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப கடுமையாக வச்சுருந்தாங்க. கடுமையான தண்டனை இரும்பு பேரலில் போட்டு ஆளை தண்டனை கொடுக்கறது. இரும்பு பேரலில் உள்ளே போட்டு அடைச்சிட்டு கீழே நெருப்பை பற்ற வச்சு விட்ருவாங்க. எப்படி இருக்கும்? மிருகங்களுடைய தோலில் ஆளை உள்ள வச்சு சுற்றி மடித்து வெயிலில் போட்டுருவாங்க. என்னாகும்? அந்த தோல் என்ன செய்யும்? காய காய காய
அது ஒரு டைப்பாக என்ன செய்யும், சைஸாக மாறிட்டே போகும். இந்த உள்ளே இருக்கிற மனுஷன் அதுக்கு ஏற்றாற்போல் என்ன செய்யுமா, ஆமாம், அந்த உடம்பெல்லாம் வளையும், சில நேரத்தில் ரொம்ப வளைஞ்சு எலும்பெல்லாம் என்ன செய்யும், உடையும். அந்த மாதிரி செய்வாங்க. ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஒரு பொருள் மேலே உட்கார வச்சு தண்டனை. அதில் ஒன்று தான் சிலுவை மரணம். சிலுவை மரணத்தை அறிமுகப்படுத்தினது ரோம அரசாங்கம் தான். ரோம அரசாங்கம் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ மரண தண்டனைகளில் அது ஒன்று. மரண தண்டனை அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நடைமுறையில் இருக்கிறது என்ன, தூக்கு தண்டனை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை அதுதான் உச்சபட்சமாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற தண்டனை. அந்த தூக்கு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தூக்கு தண்டனை நிறைவேறும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில வினாடிகளில் ஒரு மனுஷனுடைய உயிர் என்ன செஞ்சிடும், போயிடும். ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. வெளிநாடுகளெல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மரண தண்டனை நினைச்சாங்க, நிறைவேற்றுக்கிறாங்க. ஒரு தனி ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு சேர் இருக்கும், அந்த ரூமில் உட்கார வச்சு லாக் பண்ணிடுவாங்க, சுவிட்சு போடுவாங்க, அவ்வளோதான். அடுத்த 2-3 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடுவார், ஷாக் அடித்து அவர் இறந்துடுவார். அப்படி மரண தண்டனை நிறைவேற்றுகிற இடங்கள் இருக்குது. இன்றைக்கும் மரண தண்டனையை ரொம்ப கொடூரமாக மக்கள் பயப்படுகிற அளவில் நிறைவேற்றுகிற இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அவங்க இப்போ நம்ம நாட்டிலலாம் தூக்கு தண்டனை அல்லது இந்த சேரில் ஷாக்கு கொடுக்குற வெளிநாடுகளெல்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. யாருமே நினச்ச முடியாது, பார்க்க முடியாது. அந்த அந்த அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. இன்றைக்கும் நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரிகள், ஒரு டாக்டர் இருப்பார், அங்கே கோர்ட்டில் இருந்து ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஃபேமிலியை சேர்ந்த யாராவது எரிச்சுவாங்க இருப்பாங்க. இவங்களை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன அப்படியா கொலை குற்றமாக பண்ணோம் தூக்கு தண்டனை மேடை போய் பார்க்குறதுக்கு? இல்லை, நான் அந்தமானுக்கு போயிருந்தேன். அந்தமான் சிறையில் போய் பார்த்தோம். அந்தமான் சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா அது பெரிய மியூசியம் மாதிரி கட்டி வச்சுருக்கான். அது இப்போ எல்லாம் சுற்றுலாத்தலமாக இருக்குது. அப்போ ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது தண்டனைக்குரிய இடம். அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமாக இருக்குது. தூக்கு தண்டனை நிறைவேறுகிற இடம். அதை போய் பார்த்தோம். 3 பேரை ஒரே நேரத்தில் தூக்கு போடலாம் அப்படி வச்சுருக்குறான் அந்தமான் சிறையில். அழகாக பலகையில் தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிற்கிற இடத்துல பெரிய ஒரு தட்டு மாதிரி இருக்குது. அது கீழே கூடி டபக்குன்னு என்ன செஞ்சிடும், ஆமாம், ஒரு லீவரை கழட்டினோம்னா கீழே அந்த தட்டு போயிடும், ஆள் தொங்கிடுவாங்க. கீழே உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போனால் அந்த சடலம் கீழே விழுகிறதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கிறான். அப்படி விழுந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அங்கனுக்குள்ளே இருந்து ஒரு கடல் பக்கத்தில் தான் வச்சுருக்கான். அதை நேராக அந்த சரீரத்தை கடலுக்குள்ளே தள்ளிடுவாங்களாம். இப்படிலாம் தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற இடங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஆமாம், நாங்கள் சும்மா போய் எட்டி பார்த்தோம். ட்ரையல்லாம் பார்க்க முடியாது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம் என்ன செய்யலை பார்க்கல. அப்புறம் போய் அங்கே உள்ளெல்லாம் நின்றுலாம் பேசணும். நான் தான் கமெண்ட்ரிலாம் கொடுத்தேன். அந்த வீடியோலாம் எடுத்தாங்க, எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ரோம அரசாங்கம் ஒரு மரண தண்டனையில் ஒன்று வச்சுருந்தா சிலுவையில் அடித்து அங்கே வெட்டணும். இப்போ சிலுவையில் ஒரு ஆளை கையை காலை ஆணியில் அடித்து தொங்க விட்டுட்டாங்கன்னா இந்த இரத்த வாடை அதுக்கு மிருகங்கள்லாம் என்ன செய்யும், சேரும். பறவைகள்லாம் சேரும். அதெல்லாம் அந்த சரீரத்தை என்ன செய்யும், வேதனைப்படுத்தும். ஆனால் உயிர் போயிருக்காது. அது எப்படி சொல்லலாம்னா அந்த அணுவணுவாக சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறதுமாங்க இல்லையா, அதுக்காகவே அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படி ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களை வரி வசூல் பண்ணுறதும் அதிகமாக என்ன பண்ணுவாங்க. நிறைய வரி வசூல் பண்ணுவாங்க. அப்போ ஜனங்களுக்கு இந்த ரோம அரசாங்கத்து மேலேயும் ஒரு என்ன இருக்குன்னா ஒரு கோபம், ஒரு அதிருப்தி. இந்த அரசாங்கம் ரொம்ப நம்மளை என்ன செய்யுது, பாடுபடுத்துது அப்படின்னு. யூதர்களுக்கு அதே கஷ்டம்தான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா மேசியா வருவார், வந்துட்டார்னா இந்த ரோம அரசாங்கத்தை என்ன செஞ்சிருவார். ஆமாம், மேசியா ஒரு ராஜாவை போல அதிகாரம் உள்ளவராக வருவார். ரோம அரசாங்கத்தையே மாற்றிட்டு அவருடைய அரசாட்சி என்ன செஞ்சிடும், இந்த தேசத்தில் வந்துடும். நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிடும், கஷ்டத்துலேருந்து மாறிடும். ஸோ இந்த எதிர்பார்ப்பு, இந்த நம்பிக்கையோட அந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரோம அரசாங்கம் கடுமையாக மக்களை நடத்துது. மக்கள் அதிலிருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புகிறாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புகிறாங்க. ஒரு திருப்பம் வாழ்க்கையில் வந்துடாதான்னு எதிர்பார்க்குறாங்க. யூதர்கள் இன்னும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இல்லையா, அதனால் அவங்க மேசியா இதெல்லாம் சரி பண்ணிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் செய்தார். இப்போ அவர் எருசலேமுக்கு வந்திருந்த எல்லா யூதர்கள், இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா
வாரந்தோறும் ஜெப ஆலயத்தில் என்ன செய்வாங்க? கூடி ஆண்டவரை ஆராதனை செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்கு பண்டிகைக்காக என்ன செஞ்சிருவாங்க? வந்து சேருவாங்க இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு கோழி கூட்டு போனாங்க 12 வயசுல இருக்கும்போது. திரும்பி வரும்போது அவர் மட்டும் அங்கே என்ன செஞ்சிட்டார்? இருந்துட்டார். இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? 3 நாள் பிரயாணம் அவரை தேடாமையே போயிட்டாங்க இல்லை? அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் கூட்டமாக அங்கே வந்திருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். ஸோ யாரை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் வேணும் என்கிற எதிர்பார்ப்போடு அவன் இருந்தார்களோ, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு திருப்திகரம் இல்லை. ஏதோ ஒன்று வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும், ஏதோ ஒரு திருப்பம் வாழ்க்கையில் வேணும், நடந்தால் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவன் இருந்த சமுதாயத்தை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. தாகமாய் இருந்தால், தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆமென், ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் அவன் உள்ளத்துக்குள்ள இருந்தே ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்ன செய்யும்? ஓடும். ஒரு பெரிய ஏக்கத்தோடும் தாகத்தோடும் ஒரு மாற்றம் வந்துடாதா? ஒரு திருப்பம் வாழ்க்கையில் வந்துடாதா? ஆமென், ஸ்தோத்திரம். மேசியா வந்து ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு 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 ஆசீர்வாதமான வாழ்க்கையை, ஒரு ஆமென் ஆனந்தமான வாழ்க்கையை தந்திர மாட்டாரா என்கிற தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இருந்தவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு பெரிய திருப்பம் வேண்டும் என்கிற ஒரு ஏக்கமும் தாகமும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இருக்குமானால் நமக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் புறப்பட்டு வருகிறது. உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் அந்த சட்டதிட்டங்கள், வாழ்க்கையில் இருந்த அந்த சூழ்நிலை எல்லாம் அவர்களை அழுத்தி ஆமென் ஸ்தோத்திரம், அவர் எதிர்பார்த்த அந்த மேசியா இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம் வந்து காரியங்களை எல்லாம் மாற்றி அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு ஆமென் தாகம், ஒரு ஏக்கம், இன்னும் சொல்ல போனால் ஒரு வறண்ட நிலை, வாழ்க்கையில் ஒரு வறட்சியை உணர்கிற சூழ்நிலை. எந்த பக்கமும் நம்பிக்கையற்று போன இல்லை மேசியா இந்த காலத்தில் தான் வரணும். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காலத்தில் தான் என்ன செய்யணும்? மேசியா இந்த உலகத்துக்கு வரணும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை தான் அப்படி சொல்லி இருந்திருக்குது. பட் இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிறத அவங்களுக்கு என்ன செய்யலை? தெரியாமலேயே மேசியா வந்துடணும் 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 அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அந்த காலகட்டம். ஸோ தாகத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்த மக்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி நிச்சயமாய் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா? ஒரு திருப்பம் என் வாழ்க்கையில் வந்துடாதா? அது ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, அது ஒன்றும் அப்படி ஒன்றும் சந்தோஷமாக இல்லை, ஒரு திருப்தியாக வாழ்க்கை இல்லை ஸ்தோத்திரம் என்கிற நிலைமையில் ஆமென் இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கை இருக்க தான் செய்கிறது. என்னதான் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், என்னதான் ஆவிக்குரிய சபைக்கு போனாலும், என்னதான் ஆமென் பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஸ்தோத்திரம் செய்தாலும் இன்னமும் இந்த எதிர்பார்ப்பும் தாகமும் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் அது வந்து விடாதா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் ஆமென் இன்னைக்கும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த ஆமென் தாகத்தை அறிந்திருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் கீழே சொல்லும்போது சொல்லுகிறார், 39ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. என்ன காரியத்தை முன்வைத்து ஆண்டவர் அவர்களோடு பேசினாருன்னா, பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவர்
இந்த பூமியிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஊற்றப்பட போகிறார். அவர் ஆமென் ஸ்தோத்திரம் வரும்போது ஆமென் ஒரு பெரிய திருப்பம், ஒரு பெரிய மாற்றம் அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகிறது. ஆமென். என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வந்துராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, ஆமென், திருப்பம் உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தேவ மகிமை அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்க போகிறதுங்கிறதையும் ஆண்டவர் சேர்த்து சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு நம்முடைய ஏக்கம், நம்முடைய தாகம், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் முயற்சி என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு திருப்பம், ஒரு பெரிய ஸ்தோத்திரம் திருப்பு முனை, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திரம், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனைகளை ஆண்டவர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு, அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஜீவ தண்ணீர் ஆமென் நதியாய் புறப்பட்டு ஓடுகிற ஒரு செழிப்புள்ள ஆமென் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் அந்த அழைப்பை தந்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு ஆமென் ஸ்தோத்திரம் செயல்பட்டதா? அன்றைக்கு இருந்த அந்த அழைப்பு நிறைவேறியதா அப்படின்னா நிறைவேறியது. அன்றைக்கு நிறைவேறினது ஆமென் ஸ்தோத்திரம் உண்மையானால், இன்னைக்கும் ஆமென் தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆமென் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆமென் ஸ்தோத்திரம் புறப்பட்டு ஓடும் என்கிற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஏராளமான மக்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் காதுகள் கேட்க இந்த வார்த்தை ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அறிவிப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எல்லாரும் கேட்டாங்க. கேட்ட எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் என்று நினைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். காலங்கள் வந்தது. இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் மரிக்கிற காலம் வந்தது. அவர் சிலுவைக்கு போனார். ஆமென். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு இந்த சீசர்கள் ஆமென் 12 பேரும் சிதறி ஓடி போனார்கள். அது வரைக்கும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த வாழ்க்கை இல்லை, அது வரைக்கும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம் இப்போ கேள்விக்குறியாய் மாறி போனது. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து ஊழியம் செஞ்சு ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய ஆசீர்வாதமாய் மாறுவோம் என்று நினைத்து கொண்டிருந்த வாழ்க்கையில் இப்போ சரீரப்பிரகாரமாக இயேசு இல்லாமல் போனார். ஸ்தோத்திரம். இப்போ அவர்கள் தனித்து சமுதாயத்தை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தி, வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சி, ஒரு பெரிய பயம் அவர்களை பிடித்து கொண்டது. ஓடி தங்களை மறைத்து கொண்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியலை, பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலை, சவால்களை எதிர்கொள்ள முடியலை. ப்ரெஷர் இல்லை பயம் ஆமென் ஸ்தோத்திரம் பிடிச்சு அவங்கள ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இயேசு மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழும்பி அவர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவங்களுக்கு காட்சி காண்பித்து இல்லை அவங்களுக்கு தன்னை காண்பித்து ஆண்டவர் ஆமென் அவர்களோடு அவரை தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். கடைசியாக அவர் ஆமென் பரமேறி செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஆமென் நிறைய காரியங்களை சொன்னார். அதில் ஒன்று, நீங்கள் போய் எருசலேமில் என்ன செய்யுங்கள், காத்திருங்கள், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உங்கள் மேல் வருவார். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார். எருசலேமை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களோடு பேசின வார்த்தை ஏற்கனவே அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்திருந்தார். பட் ஆனால் அவரை பின்பற்றி வந்திருந்த கொஞ்சம் பேருக்கு திரும்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும். என்ன வாக்குத்தத்தம்? என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் சொன்னார் இல்லையா? அவர்கிட்ட என்ன கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? எங்க கேள்விப்பட்டாங்க? எங்க கேள்விப்பட்டாங்க? யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து
ஜீவ தண்ணீருள்ள நதி என்ன செய்யும்? ஓடும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாம நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்கள். அப்போ ஆமென், ஸ்தோத்திர. தாகத்தோடு இருந்த அந்த மக்களுக்கு முதல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்குரிய வழி நடத்துதல் ஆண்டவர் தருகிறார். என்ன வழி நடத்துதலை தருகிறார்? காத்திருங்கள். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். இப்ப இந்த இந்த கட்டளையை பெற்றவர்கள் ஒரு 120 பேர் ஒரு ஆமென் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் நிறைய ஆமென் ஸ்தோத்திர தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக ஆண்டவர் நம்மோடு நாம் செய்யும்படி ஆண்டவர் பேசுகிறதை, உணர்த்துகிறதை நாம் கவனித்து கேட்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால தானா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணுங்கிற வழி நடத்துதலை ஆண்டவர் நிச்சயமா செய்வார், தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். வார்த்தைகள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, ஆண்டவர் உள்ளத்தில் தருகிற உள் உணர்வுகள் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த நடத்துதலை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்கிறதை கவனியுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. கேட்கிறத என்ன செய்யுங்க? கவனியுங்கள். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஸ்தோத்திரம். விதைக்கிற விதை, அந்த ஓமையை குறித்து ஆண்டவர் பேசிட்டு வரும்போது தான் இந்த வார்த்தையை சொல்லுவார். விதைக்கிறவனுடைய ஓமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, விதைக்கிறவனுடைய ஓமை எதை பற்றி பேசுது? விதைக்கிறவனுடைய ஓமை எதை பற்றி பேசுது? விதை ஆண்டருடைய வசனம், நிலம் கேட்கிறவங்களுடைய இருதயத்தின் நிலை இல்லை. வரப்புல விழுந்த விதை அது பலனற்று போயிடுது இல்லை. கற்பாறை நிலத்தில் விழுந்தது, வெயில் வந்தவொடனே அதுவும் பலனற்று போகுது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள்ளு நெருக்கி போடுறதுனால பலனற்று போகுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அப்போ கேட்கிற இதயம் எப்படிப்பட்ட தன்மையோடு, எப்படிப்பட்ட தன்மையோடு கேட்கிறதோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கேட்கிறதை கவனியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கிறது என்பது வேறு. ஹலோ, என்ன உறைஞ்சிட்டீங்க? கேட்கிறது என்பது வேறு, கவனிக்கிறது என்பது வேறு. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எத்தனை பேர் நீங்கள் கவனிக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் தான் என்ன செய்யுது? விழுகுது, கேட்குது. ரைட்டு, கேட்கிறது கரெக்டு தான். அதை தடுக்க முடியாது. அதை தடுக்கணும்னு நீங்கள் காதில் இப்போ பஞ்சு வைக்கணும். இந்த ஆள் பேசுகிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா காதில் என்ன செய்யணும்? பஞ்சு வைக்கணும். இப்போ யாரும் பஞ்சு வச்சுருக்கீங்களா? இல்லை. தோத்துரும். அப்படின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு என்ன செய்யுது? கேட்குது. ஆனால் கேட்கிறவர்கள் கவனிக்கிறீர்களா அப்படின்னா அது யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ வாட்டுக்கு பேசு அப்படின்ட்டு நீங்கள் மனசில் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம். நரேந்திர மோடி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் மனசில். அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம், லண்டனுக்கு போயிருக்கலாம், இல்லை உங்கள் சிந்தனையில் எங்கே வேணாலும் நீங்கள் பறந்துட்டு இருக்கலாம். அப்படின்னா ஒன்று நடக்குது, ஒன்று என்ன செய்யலை, நடக்கலை. கேட்குறீங்க ஆனால் என்ன செய்யலை, கவனிக்கலை. வேதம் சொல்லுகிறது, கேட்கிறதை கவனியுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, வரப்பு மாதிரி அளந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்புக்குரிய என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். வரப்புக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு? வரப்பில் விழுந்த விதைக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் கற்பாறை மாதிரி அளந்தீங்கன்னா அது பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். முள்ளுள்ள இடம் மாதிரி அளந்தீங்கன்னா அந்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நிலம் மாதிரி அளந்தீங்கன்னா நல்ல நிலத்துக்குரிய பலன் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். கேட்கிறதை கவனியுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட உள்ளதும். அப்போ நம்ம கேட்கும்போது கவனித்து
கேட்டு 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 செயல்பட்டா நமக்கு இன்னும் 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 என்ன செய்யப்படும்? கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லைன்னா இருக்கிறதை நம்ம என்ன பண்ணிடுவோமா? இழந்துட்டு உட்காந்துருப்போம். அப்போ கேட்கிறதை கவனியுங்கள். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. நீங்கள் 1000 பிரசங்கம் கேட்கலாம், தப்பே கிடையாது. உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்கள் பிரசங்கத்தெல்லாம் கேட்கலாம். என்ன மாதிரி சாதாரண பிரசங்கியார் பிரசங்கத்தையும் கேட்கலாம். நீங்கள் எவர் பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த பிரசங்கம் உங்களுக்கு அறிவை மட்டும்தான் என்ன செய்யும்? கொடுக்கும். ஒரு வேத வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம், ஒரு அறிவு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். ரைட், அது போதுமா அப்படின்னா அது பத்தாது. ஏன்னா சோத்திரம், உங்கள் வாழ்க்கையை உயிர் ஊட்டுகிற, உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற வார்த்தை எதுன்னா, தேவன் உங்களோடு நேரடியாய் பேசி சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தி வித்து செய்ய வைக்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான், அதை தான் ரேமா வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. நீங்கள் கேட்குற 1000 பிரசங்கம் உங்களை தூக்கி நிறுத்தாது. அறிவு தான் என்ன செய்யும்? வளரும். அது நல்லது தான். நம்ம வேத வசனங்களை குறித்த விளக்கங்களை நம்ம என்ன செய்யலாம்? பிரசங்கங்களை கேட்டு 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 தெரிஞ்சு வச்சுக்கலாம். தப்பு இல்லை, தப்பு இல்லை. பட் எது என்னை தூக்கி நிறுத்தும் வாழ்க்கையில், எது என் வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்னா, 1000 பிரசங்கம் அல்ல, தேவன் என்னோடு பேசுகிற, உணர்த்துகிற, எனக்கு காண்பிக்கிற வழிகளில் நான் நடப்பதற்கு ஆயத்தமானால் மட்டுமே. அது ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அது ஒரு செயலாக தான் என்ன செய்யும்? இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பிரசங்கம் கேட்கறதோட நிறுத்திடக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை கவனியுங்கள். என்ன செய்யும்படி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்ன நான் கவனிக்கும்படி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அதுதான் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் முக்கியம். அதுதான் என் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு தூக்கிட்டு போகும். அதுதான் என் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நான் தான் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் இவ்வளவு நாள் ஸ்தோத்திரம் ஆராதனை செய்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா, தேவன் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்யலை? சரியா கவனிக்கவில்லை. நமக்கு என்னன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம நல்லா ஆராதனை பண்ணுறோம், நம்ம வாரந்தோறும் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றோம், ஸ்தோத்திரம், ஏன் எனக்கு நடக்கலை? தேவன் சொல்லுகிறதை நம்ம கவனித்து அதற்கு நம்மை உட்படுத்தும் போது தான் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுவார், பேசுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? காத்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம். காத்திருங்கள். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவர்கள் எருசலேமில் 10 நாள் என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம உள்ளத்திலே அப்படி தான் பேசுவார். திடீர்னு ஏதாவது ஒரு நாளில் ஆண்டவர் மனசில் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தை தருவார். இன்னைக்கு போய் உட்காந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உள் உணர்வு நமக்குள்ளே என்ன செய்யும்? வந்திருக்கா? அப்படி வந்திருக்கா பாருங்க. அன்னைக்குன்னு தான் பாருங்க, சோதனைக்குனாலும் மறந்து போன வேலையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். மறந்துருப்போம், மறந்து ரொம்ப காலம் ஆயிருந்திருக்கும். நமக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து எப்போமோ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுருப்போம். அது கரெக்டாக என்னைக்கு ஞாபகத்துக்கு வரும்? நம்ம உள்ளத்தில் ஜெபம் பண்ணணும்னு ஒரு உள் உணர்வு வந்து நிற்கும் போது அந்த வேலை ஞாபகத்துக்கு வரும். இப்போ அந்த வேலையை செய்யலைன்னா பூமி தன் அச்சை விட்டு நகண்டு போயிருங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஐயோ, இந்த வேலையை மட்டும் செய்யலைன்னா வாழ்க்கையே இவ்வளவு நாள் மறந்துட்டோம், அப்போல்லாம் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு பயம் வரும் பாருங்கள், இதை செய்யலைன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். இப்படி தான் தடைகள் என்ன செய்யும்? வரும். வருஷ கணக்கில் நம்மளை விசாரிக்காத சொந்தக்காரன் கரெக்டாக அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணுவான். அன்னைக்கு தான் அவனுக்கும் நம்மளை என்ன செய்யும்? ஞாபகம் வரும். சரி, அப்படியே ஃபோன் பண்ணி, சரி நமக்கு ஒரு பெருந்தன்மை, நம்மளாம் பெரிய மனசுக்காரங்க தானே? ஹலோ, நம்மளாம் பெரிய மனசுக்காரங்க தானே? சரி, இத்தனை வருஷம் கூப்பிடாதவன் இன்னைக்கு கூப்பிடுறானே, சரி எடுக்கலைன்னா வருத்தப்படுவானே நினச்சி எடுத்தீங்கன்னா அடுத்த 5 மணி நேரத்துக்கு ஃபோனை வைக்க மாட்டான். 3வது தலைமையிலேருந்து விசாரிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் 5 வருஷம் நம்மகிட்ட பேசலை பாருங்க. 3வது தலைமையிலேருந்து விசாரிக்க ஆரம்பித்து நம்மளை சாகடிக்காமல் வைக்க மாட்டான் ஃபோனை. அன்னைக்கு நம்ம வேலையும் போச்சு, நம்ம ஜெபம் நம்மளை காலி பண்ணிட்டு தான் அவன் ஃபோனே வைப்பான். சில நேரங்களில் இப்படி தான் சோதனைகள் எல்லாம் நமக்கு வரும். சொந்தக்காரன் அன்னைக்கு தான் திடீர்னு வந்துடுவான்.
திடீர்னு நமக்கு மறந்து போன வேலை ஞாபகத்துக்கு வந்துடும். ஆண்டவர் நம்மளை செய்ய சொன்ன வேலையை செய்ய விடாதபடி அன்னைக்கு தான் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அப்போ நம்ம அதனால தான் வேதம் சொல்லுது, கேட்கிறத என்ன செய்யுங்கள், கவனியுங்கள். கவனிங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கேட்கிறத கவனித்தல் அப்படின்னா என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அப்போ புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுத்து, நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இன்னைக்கு ஃபாஸ்டிங் இரு, என் சமூகத்தில் காத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லாருன்னா, அதனுடைய சீரியஸ்னஸை நம்ம என்ன செய்யணுமா, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு நம்ம வேலைகள் இல்லாமல் இல்லை. யாருமே வேலை இல்லாத வெட்டி ஆட்கள் கிடையாது. எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும். இப்போ என்ன தேவைன்னா, அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவன் அந்த உணர்த்துகிற நேரத்தில் நம்ம தவறாமல் போய் உட்காந்துட்டா ரொம்ப சிறப்பு. மற்ற நேரங்களில் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணாமல் கிடையாது. பட் தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், அது 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 அதை சொல்லவே முடியாது. அது ஒரு தனி ஆசீர்வாதம், அது ஒரு தனி ஆசீர்வாதம். பாருங்க, மோசேயை லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மேலே ஏறி வா, மலைக்கு ஏறி வா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இவரை நம்பி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்லாரு, ஆண்டவர் சொல்லாரு, நீ மலைக்கு ஏறி வா அப்படிங்கிறாரு. சரி, வந்துட்டா எப்போ விடுவீங்க? இப்போ நம்ம அப்படிதானே செய்வோம், அப்படிதானே பிளான் பண்ணி போவோம். அன்னைக்கு அப்படிலாம் பிளானே இல்லை, வான்னு சொல்லிட்டாரு, போயிட்டார், அவ்வளோதான். இப்போ போனவர் வருவாரா வரமாட்டாரான்னு கூட தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு சூழ்நிலை. பட் ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அந்த சினாய் மலைக்கு ஏறி போனதில் என்ன லாபம்? ஆண்டவர் நேரடியாய் பேசி கட்டளைகளை கையில் கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ தேவன் பேசுகிறதை நம்மளால் கேட்க முடியும். ஆண்டவர் சொல்ல விரும்புகிற, நம்மக்கிட்ட ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியத்தை சொல்கிறதுக்காக தான் என்ன செய்கிறார், நம்ம கூட இன்னும் தெளிவாக பேசுகிறதுக்கு தான் அந்த உள் உணர்வை மனசில் ஆண்டவர் தந்து சமூகத்துக்கு வர சொல்லி ஆமென் அழைப்பு தராரு. நாம் அதை கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒன்று ஆமென் நடக்கும். இப்போ இவங்களுக்கு இன்னும் சூழ்நிலையெல்லாம் மாறலை. எருசலேமில் சூழ்நிலை என்ன செய்யலை, மாறலை. ரோம அரசாங்கம் மாறலை. யூதர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் மாறலை, எதுவுமே மாறலை. பட் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் காத்திருங்கள். எத்தனை நாள் ஆண்டவரை காத்திருக்கணும் அப்படிலாம் கணக்கு கேட்டாங்களா என்ன? யாரும் கேட்கவும் இல்லை, அவரும் என்ன செய்யலை, சொல்லலை. ஒரே வார்த்தை தான், பெற்றுக்கொள்ளுகிற வரை காத்திரு, அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவங்க அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், கேட்டதை கவனித்தார்கள். ஓகே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா அதில் ஏதோ விஷயம் என்ன செய்யுது இருக்கு. போனாங்க, காத்திருந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. 120 பேரும் அசையவே இல்லை. அந்த 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 மேல் மாடியை விட்டு என்ன செய்யலை, எங்கேயுமே போகலை, அங்கனுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அன்னைக்கு இருந்தது அந்த பழைய ஏற்பாட்டு இல்லையா, பிரமாணங்கள்லாம் கையில் இருந்திருக்கும். அதை வாசித்திருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பிரமாணத்தை வாசித்திருப்பாங்க, இல்லை ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆராதனை பண்ணியிருப்பாங்க. ஆமென், அதுதான் வேலையே. கரெக்டாக 10வது நாள் இயேசு உயிரோடு எழும்பி 50வது நாள். ஸோ அவங்க அதுவரை பார்த்திராத, அனுபவித்திராத சோத்திரம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு காரியம் நடந்தது. தேவன் வாக்கு கொடுத்தபடியே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய பலத்த ஆமென் ஸ்தோத்திரம் அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கினது. அவர்கள் எந்த அளவுக்கு அதை தாங்கி கொண்டார்கள் தெரியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்று தேவன் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பாஷைகளை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாம் அவங்க தாய்மொழியை தாண்டி வேற என்னெல்லாமோ லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அன்றைக்கு எருசலேமில் ஒரு பெரிய கூட்டம் ஆமென் வந்திருந்தது. ஸ்தோத்திரம் எல்லாரும் பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, எழுப்புதல் உண்டாயிருச்சு. பார்த்தா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பாஷையில் பேசுகிறாங்க. அவங்கள நல்லா தெரிஞ்சவங்களாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு தாய்மொழியை தவிர வேறு எதுவுமே என்ன செய்யாது தெரியாது. ஆனால் வேற ஒரு லாங்குவேஜில் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன எல்லாம் கூட்டம் கூடிட்டாங்க. பட் இவங்க மேலே இருந்த அபிஷேகம் நிறுத்தப்பட முடியலை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. கேள்விப்பட்டு கூட்டமாக எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவர்களெல்லாம் பேதுருவெல்லாம் பேசுகிறத பார்த்தாக்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன்னா பேதுருக்கு ஒன்றுமே தெரியாது, எழுத்தும் தெரியாது, படிக்கவும் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவரெல்லாம் அடித்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்திருக்கிறார் அந்நிய பாஷையில்.
ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பிரம்மாண்டமான ஒரு 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 பிரமிப்பு உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். ஆமென். அதுவரைக்கும் ஆமென் இருந்த அந்த 120 பேர் அந்த அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர்கள் இருந்த வண்ணமாய் இருக்கவில்லை. அவங்க வாழ்க்கை முற்றிலும் மாறிவினது. அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கை மாறினது, முற்றிலும் வாழ்க்கை மாறினது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை கேட்ட எல்லாருடைய ஆமென் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சான்னு தெரியாது. ஆனால் தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை கேட்டு காத்திருந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தந்தார். இப்போ இவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் மூலமாய் நடக்கிற கிரியைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பலத்த கிரியைகள், பயங்கரமான கிரியைகள். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அபிஷேகத்தை தேவனோடு உள்ள சந்திப்புக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். தேவனோடு ஒரு சந்திப்பு, என்கவுண்டர் வித் காட், என்கவுண்டர் வித் ஹோலி ஸ்பிரிட், என்கவுண்டர் வித் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்தோடு பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு உண்டாகிற ஒரு சந்திப்பு வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடுகிறது. அன்றைக்கு தேவனோடு அந்த 120 பேருக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஆமென் ஸ்தோத்திர சந்திப்பு ஏற்பட்டது. அவர்களுக்குள்ள இருந்த அத்தனை காரியங்களும் மாறினது. பயம், அதைரியம், எதிர்காலத்தை குறித்த கேள்வி இல்ல எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் மாறினது. பார்வையே மாறிடுச்சு அவங்களுக்கு. அந்த சமுதாயத்தை அது வரைக்கும் எப்படி பார்த்து 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 பயந்துட்டு இருந்தாங்களோ அது எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் மாறி போனது. ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இவர்கள்? வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா? ஒரு ஆமென் திருப்பம் வந்துடாதா? இப்படி ஆரம்பித்தோமே, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்க்கையை ஆரம்பித்தோமே, இப்படி பாதியில் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செஞ்சுட்டு கைவிட்டுட்டு போயிட்டாரே ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்க்கை மாறிடுச்சேன்னு இருந்தவங்களுக்கு தான் இந்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தரும் இல்லை, ஐயோ வாழ்க்கையில் பாதியில் கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இயேசுநாதர் கைவிட்டுட்டு போயிட்டாரு, ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி நாங்கள் எதிர்காலத்தை சந்திக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய பலன் வந்தபோது மிகுந்த தைரியமாய் அந்த சமுதாயத்தை ஆமென் ஸ்தோத்திரம் சவால்களை சந்திக்கிற தைரியமுள்ள நபர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க வாழ்க்கைக்கே ஆமென் ஸ்தோத்திரம் யாரோ ஒருவர் உதவி செய்யணும், இவங்க வாழ்க்கைக்கே ஒரு ஆமென் உதவி தேவைப்படும் என்கிற நிலைமையில இருந்தவங்க வாழ்க்கை இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, இவர்கள் மூலமாய் ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாய்ந்து அநேகருடைய வாழ்க்கையை ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நபர்களாய் மாறி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவையே சந்திக்கப்படலை, என் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மாறிப்போனது என்று இருந்த இவர்களுடைய வாழ்க்கை இப்போ ஆமென் ஸ்தோத்திர கேள்விக்குறியாய் அல்ல, ஆனந்தமாய் மாறினது. தேவன் கூட இருக்கிறார் என்பது இன்னும் ஆணித்தரமாய் உறுதிப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களை சுற்றிலும் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும், அவர்களை சுற்றி தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் தேவ பிரசன்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஜீவ தண்ணீரின் வாய்க்காலாய் மாறி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்தார். ஆமென். தாகமாய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தாகத்தோடு இருக்கிறவர்கள் ஆமென் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சந்திப்பு நாளையும் ஆண்டவர் சொல்லிட்டு போனார். ஆமென். அந்த சந்திப்பு வருகிற வரைக்கும் இடத்தை விட்டு போகாதீங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவ சந்திப்பு வரணும். ஆண்டவரோடு உள்ள சந்திப்பு ஆமென் நம்ம வாழ்க்கையை ஆமென் முற்றிலுமாய் மாற்றி அமைத்து விடும், முற்றிலுமாய் மாற்றி அமைத்து விடும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அந்த நாள், அது எந்த நாள் பாஸ்டர் சொல்லுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படி சொல்ல முடியாது. அது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் என்னைக்கு ஆமென் அந்த தாகத்தை போடுறாரோ தெரியாது, அந்த வழிநடத்துதலை என்னைக்கு ஆண்டவர் தராரோ தெரியாது. ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் பேசுகிறார், ஒவ்வொருத்தரோட பேசுகிறார். ஓகே பாஸ்ட் இன்னைக்கு நல்ல அருமையாக சொல்லிட்டார், தேவனோட சந்திப்பு உண்டாகணும். ஓகே, உடனே நான் நாளைக்கு என்ன செஞ்சிடறேன், வேலையாட்கெல்லாம் லீவ் போட்டுட்டு என்ன செஞ்சிடறேன், உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். நல்லது, தப்பு இல்லை, பட் ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் தேவன் உங்களை என்னைக்கு எதிர்பார்க்கிறாருங்கிறத அவரே உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்ற நாள்லாம் ஜெபம் பண்ணிட்டு அவர் எதிர்பார்க்குற அன்னைக்கு போகாமல் விட்டுறாதீங்க. அவர் உங்கள் உள்ளத்தில் பேசி
ஏதாவது ஒரு நாளில் தேவ பிரசன்னத்தில் இருக்கணுங்கிற அந்த உள் உணர்வை தருவார்ல, அன்னைக்கு நீங்கள் போகாமல் விட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்தோத்திரம் நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அது வரைக்கும் ஜெபம் பண்ணலாமே காத்திருக்கிறதா? இல்லை, நீங்கள் ரெகுலராக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறது ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறது இருங்க. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கணும், நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் வந்து பேசினதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ, என்ன வேதம் வாசிக்கிறீங்களோ, உபவாசிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் அந்த அந்த உள் உணர்வை கரெக்டாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் தருவார். அப்போ நீங்கள் ஆமென் தேவ சமூகத்தை மிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும், ஒரு உருமாற்றம் நிச்சயமாய் வாழ்க்கையில் வந்துடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப சவாலாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு போக முடியாதபடி தடைகள் இருக்கும், அந்த இடத்துக்கு போக முடியாது. வில்லியம் கேரி வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த பாரம், தேவன் கொடுத்த அந்த ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பாரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய நடத்துதல் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு போகணும், அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னு ஒரு நடத்துதல் வருது. இப்போ இவராக புறப்பட்டு வர முடியாது. ஏன்னா மிஷினரி சங்கங்கள் இவர் அனுப்பணும், அப்போ தான் இவருக்கு உதவி செய்வாங்க. மிஷினரி சங்கத்திலேருந்து இவருக்கு என்ன செய்யணும்? இங்கே வந்து இருந்தால் இவருக்கு சப்போர்ட் கிடைக்கணுமே, என்ன ஒன்றும் கிடைக்காது. அப்போ மிஷினரி சங்கங்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு உன்னையெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சோர்ந்து மனசில் ரொம்ப ஒரு சோகம்தான், போவோம். ஆனாலும் உடலை திரும்ப போய் இருந்து ஜெபம் பண்ணார். அதே மாதிரி ஜெபம் பண்ணார். ஆமென். திரும்ப ஒரு 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 காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணி காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மிஷினரி சங்கங்கள் வந்து ஓகே அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டார். வந்து அவரை அனுப்புனா அவர் இந்தியா அந்த நம்ம பார்டரில் வந்து கடல் பிரயாணம் தான் அன்னைக்கெல்லாம். இன்றைக்கி மாதிரி ஃப்ளைட்லாம் அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கெல்லாம் ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கடினமான காரியம்தான். ஸோ அவர் வந்து சேரும்போதே பெரிய கஷ்டத்தோடு தான் வந்து சேர்ந்துருக்கிறார். இந்த ட்ராவலே பயங்கர கஷ்டம். அந்த ட்ராவல்லையே குடும்பமே அவரை வந்து கும்மி அடிச்சிருச்சான். மனைவி ஒத்துக்கிடல, பிள்ளைகள் ஒத்துக்கிடல, மனைவியெல்லாம் பயங்கர எதிர்ப்பு. இந்தியாவுக்கெல்லாம் வரவே முடியாது, போகிறதுனா நீ போன்ட்டாங்களாம். அவங்கள பேசி சம்மதிக்க வச்சு கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் அவங்க மனசே இல்லாமல் தான் வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல பெரிய சோதனை, வந்து வந்து தேவைகள் சந்திக்கப்படலை, சாப்பாட்டுக்கு கஷ்டம், வீடு கிடைக்கல, இதுன்னு ஏகப்பட்ட சவால்களை சந்தித்த நிலைமையில் ஒரு குழந்தை வியாதிப்பட்டு இறந்து போச்சு. இதில் மனைவி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி, ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளை, ஸ்தோத்திரம். இதோட தான் அவருடைய ஊழியம் இருந்தது. ஏன் எல்லாம் சொல்லியிருக்கிறான், எதுக்குப்பா இப்படி நீ கஷ்டப்படுற, நம்ம போயிரு, உன் ஊருக்கே போயிரு அப்படின்னா அவர் அவ்வளோ காலம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய நடத்துதலில் வந்திருக்கிறார். ஒரு முறை கோபம் தாங்க முடியாமல் வில்லியம் கேரி மனைவி கத்தி எடுத்து வில்லியம் கேரியை கொலை பண்ண போயிட்டாங்க. பிடிச்சு எல்லாம் கட்டி வச்சு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மனம் பேதலித்து போன நிலைமை. இந்த ஆள் இவனால தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர கோபம் வில்லியம் கேரி மேலே. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் வில்லியம் கேரி ஊழியத்தால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்கெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. அவர் முதல் பிள்ளை மரித்தது, அப்புறம் மனைவி, அப்புறம் அடுத்து பிள்ளைகள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. அவர் மரித்து போனார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியை கொண்டு தேவன் இவ்வளவு பலத்த காரியங்களை செய்ய முடியுமானால் அது தேவனோடு உண்டான சந்திப்பு, ஆண்டவரோடு உண்டான ஒரு சந்திப்பு தான். ஆமென். அவரை கொண்டு அவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு செராம்பூர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டில் ஸ்டாண்டர்டான ஒரு யூனிவர்சிட்டின்னு அது இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. ஆமென். அதில் நிறைய பேர் படித்து பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் மூலமாய் செய்யப்பட்ட நேராளமான மொழிபெயர்ப்பு. அவர் வரும்போது ஒரு லாங்குவேஜும் தெரியாது, எனக்கு நினைச்சாலே தலை சுத்துது. எப்படி தான் இவ்வளவு லாங்குவேஜ் அவருக்கு படித்தாலோ தெரியாது. இல்லை, நம்ம 2வது 3வது லாங்குவேஜ்லாம் படிக்கணும்னா நமக்கு முடிய மாட்டேங்குது, கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம், முடியலை. அவர் அவ்வளவு லாங்குவேஜ், எத்தனை லாங்குவேஜ் மொழிபெயர்ப்பு வேலை செஞ்சிருக்கிறார், புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஐயோ, ஒரு 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 நிறுவனத்தை ஒரு செராம்பூர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒன்று நிறுவி இருக்கிறார்.
இந்திய தேசத்தில் இருந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராய் இங்கே இருக்கிற சீர்திருத்தவாதிகளோடு சேர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் வேலை செஞ்சிருக்கிறார். ராஜாராம் மோகன் ராய் தெரியுமா? யாரு? 3வது வார்டு மெம்பர் தானே இல்லையா? அவர் இல்லையோ? நம்ம தேசத்தில் கணவன் மரிச்சு போனால் அந்த கணவன் சடலத்தோடு சேர்த்து உயிரோடு இருக்கிற மனைவியும் சேர்த்து என்ன செய்யணும்? எரிச்சிருவாங்க. அது சதி அப்படின்னு அதுக்கு பேர். உடன்கட்டை ஏறுதல்னு விரிவாக சொல்கிறாங்க. அது சதின்னு பேர், அதுக்கு பேர். அப்படி காரியங்களெல்லாம் பார்த்து பயங்கரமாக வேதனைப்பட்டவர் வில்லியம் கேரி. அதை எதிர்த்து போராடின இந்திய தேசத்திலே இருந்த சில சீர்திருத்தவாதிகளாக இருந்தாங்க. அதில் முக்கியமான நபர் ராஜாராம் மோகன் ராய். ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்து இதை எதிர்த்து போராடி அன்னைக்கு ஆட்சி செய்ததும் வெள்ளைக்காரங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியாவை. வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இவங்களை கட்டுப்படுத்த முடியலை. நம்ம தேசத்தில் இருந்து அந்த மூட நம்பிக்கை என்ன செய்ய முடியல, அவங்க கட்டுப்படுத்த முடியல. இது எங்களுடைய பழக்க வழக்கம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருந்தவர்களும் அதை எதிர்த்து அப்படி செய்யக்கூடாதுன்னு போராடினாலும் இது எங்களுடைய பழக்க வழக்கம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு கணவன் இறந்துட்டா மனைவி எரிச்சிடுவாங்க. சரி, மனைவி இறந்துட்டா கணவனை எரிக்கிறாங்களா? அது செய்யலை. கணவன் இறந்துட்டா மனைவியை மட்டும் என்ன செய்ய தூக்கி வச்சு கட்டையோட கட்டையாக கட்டி என்ன செய்யணும்னா ஒன்றா வச்சு கட்டி தூக்கி போட்டுருவாங்களாம் எரிக்கிறது. அப்படியெல்லாம் கொடூரங்களாக நடந்திருக்கு. ஸோ அதை எதிர்த்து போராடி ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். போராடி தான் அந்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதை சட்டம் போட்டு உடன்கட்டை ஏறுதல் சட்டப்படி குற்றம்னு அதுக்கப்புறம் சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்து அதனால தான் இன்றைக்கி இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் சட்டம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் என்ன செய்ய முடியாது இன்றைக்கி. சரி, கணவன் மறைஞ்சிட்டாரு, மனைவி அடிச்சிட்டா அந்த பிள்ளைகள் என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை பாருங்கள். அன்றைக்கி அந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, தாய் இல்லைன்னா தகப்பன் இருந்து பிள்ளைகளை வளர்க்கலாம், தகப்பன் இல்லைன்னா தாய் இருந்து வளர்க்கலாம். சமுதாயத்தில் எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள், 2 பேரையும் தூக்கி போட்டுருவாங்க. பிள்ளைகளை போட்ட மாதிரி எந்த ஒரு கேள்விப்பட்ட மாதிரி தெரியலை. பிள்ளைகளாக தனியாக நிற்கும். சரி, அந்த பிள்ளைகள் எங்கே போகும்? இந்த சிந்தனை கூட அன்றைக்கி என்ன இல்லை, மக்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தேவை சம்பிரதாயத்தின்படி என்ன செய்யணும், காரியங்கள் செய்யணும். ஸோ இதெல்லாம் எதிர்த்து போராடி ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கினவர் தான் வில்லியம் கேரி. காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை கவனித்தார், தியாகங்கள் செய்தார். அவர் நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. தியாகம் பண்ணி ஸ்தோத்திரம் தேவனுக்காக செய்த காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஜீவ தண்ணீர் உள்ள நதி உன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும். அல்லேலூயா. அப்படின்னா அந்த வார்த்தை வில்லியம் கேரி வாழ்க்கையில் எவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் பொருந்ததுங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தால் அவர் செய்த காரியங்களினால் ஆசீர்வதிக்கப்படுகிற மக்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனோடு ஒரு பெரிய சந்திப்பு ஏற்பட்டது. அவர் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னால அவர் மனசுக்கு எது ஊழியம் தோணுச்சோ, அவருக்கு எது சேவை என்று தோணுச்சோ அதை தான் செய்துட்டு இருந்தார், ஓடிக்கிட்டு இருந்தார். தமஸ்குக்கு போகிற வழியில வீதியில ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. தாங்க முடியாமல் கீழே விழுகிறார். கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு பார்க்கிறார், கண்ணு தெரியல. அங்க இருக்கிற எல்லாரும் கைத்தாங்களா அவரை தூக்கி நிறுத்தினாலும் ஆமென் ஸ்தோத்திரம் யாருக்கும் கேட்காத சத்தம் இவருக்கு மட்டும் என்ன செய்கிறது, கேட்கிறது. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. இவருக்கு மட்டும் கேட்குது, சுற்றி இருக்கிற யாருக்கும் என்ன செய்யலை, கேட்கல. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம கூட பேசுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் தனித்து பேசுவார், வேற யாருக்கும் அது கேட்காது, யாருக்கும் அது தெரியாது. கர்த்தர் நம்ம கூட ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னா ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஆண்டவருக்கு இவருக்கு மட்டும் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. கீழே விழுந்தவனே அவர் பயந்து போனார். எவனோ நம்மளை தள்ளி விட்டா போலான்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்ல. கூட வந்தவனுங்களே என்ன பண்ணிட்டானுங்க, நம்ம கூட உதவிக்கு வந்தவனுங்களே நம்மளை காலை வரிட்டானுங்க போலான்னு நினச்சிருப்பாரு ஒரு வேலை. இல்லை, உளுந்து எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்குறாரு, கண்ணு திறக்கிறாரு, ஆனால் பார்வை தெரியலை, மிரண்டு இல்லை. அதுக்கப்புறம் தான் யார் அவர் வித்தியாசமான ஒரு ப்ரெசன்ஸை உணர்கிறார். அப்போ தான் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ நல்லா அவருக்கு புரிஞ்சு போச்சு. எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழும்பினார். ஸ்தோத்திரம். அவர் தான் என் கூட பேசுகிறாருங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார்.
இப்போ ஆண்டவருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் உண்டான அந்த சந்திப்பு பாருங்க. இப்போ சரண்டர் ஆயிட்டார். ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, எப்பா அவசரப்படாத, நீ எந்திரிச்சு ஊருக்குள்ளே போ, அங்கே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உனக்காக, நீ அங்கே போ, அவர் உனக்கு சொல்லி கொடுப்பார். அங்கே அனனியாட்ட ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார், இப்படி ஒருத்தன் வருவான், கண்ணு தெரியாமல் வருவான், ஆமாம் அவன் தலையில் கையை வை, ஆமாம் அவனுக்கு கண்ணு தெரியும். சோதர் நேராக எந்திரிச்சு இவரை கை தாங்கள கூப்பிட்டு போனாங்க. அவ்வளோ வீரமாக போனவர். யார் யார் வீரமாக போனது யார்? பயங்கர வீராப்பு. ஏன்னா இளம் ரத்தம், ஆமாம் படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, ஆமாம் பயங்கரமாக அப்படி நான் தான் என்னை விட்ட ஆள் இல்லைங்கிற மாதிரி என்ன செஞ்சார், ஓடினவர் இப்போ மண்ணை கவி நிற்கார். கீழே விழுந்து மீசை மேலே மண் ஒட்டிருச்சு. வீராதி வீரனுக்கு மீசையில் என்ன செஞ்சிருச்சு இப்போ ஒட்டி ஆண்டவரோடு உண்டான சந்திப்பில் இப்போ அடங்கிட்டார். அடங்கி ஆண்டவரை நான் என்ன செய்யணும், சோத்திரம் இல்லையிலூயா யார் போ. அவனா அனனியாட்ட போனார். அனனியா சவுளை பார்த்தோன்னே மிரண்டார், கொலகார பாவி இங்கே வர்றானே, நம்மளை கொல்ல போகிறானோ. ஆண்டவர் சொல்றார், இல்லை அவனை நான் தெரிந்து கொண்டேன், பிரஜாதிகளுக்கு அவன் மூலமாக தான் என்ன செய்ய போகிறேன், சுவிசேஷத்தை கொண்டு போக போகிறேன், நீ அவனுக்கு ஜெபம் பண்ண அவனை வழி நடத்தணும். ஸோ வந்தார், தலையில் கை வச்சார், மீன் செதில் மாதிரி கண்ணுலேருந்து 2 விழுந்துச்சுன்னு போட்டிருக்கு பைபிளில், கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஊழியம் ஆரம்பித்தது. ஸோ தேவனோடு உண்டான சந்திப்புக்கு அப்புறம் பாருங்கள், அது வரைக்கும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அவருடைய ஊழியம் அதுக்கு பிற்பாடு ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஊழியமாய் மாறினது. அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்களை அடித்து துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் தூக்கி போடுறதைத்தான் ஊழியமாய் நினைத்து செய்து கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிற்பாடு ஜனங்களுக்கு தேவனை அறிமுகம் செய்து இல்லை ஆமேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிற்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாய் மாறினார். இந்த போக்குவரத்து வசதியும் ஆமேன் இன்னைக்கு இருக்கிறது போல இல்லாத அந்த காலத்திலேயே மிக அதிகமாய் ஆமேன் ஸ்தோத்திரம் முழு உலகத்திலும் பிரயாணம் செய்தவர் அவர்தான். அப்படிப்பட்ட கிருபையோடு உலகம் முழுவதும் சபைகளை ஸ்தாபித்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆமேன் அந்த மனிதனை தேவன் பயன்படுத்தினார். காரணம் தேவனோடு உண்டான ஒரு பெரிய சந்திப்பு. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திர. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு ஒரு சந்திப்பு நமக்கு உண்டாகணும். ஆண்டவரோடு நான் சர்ச்சுக்கு தான் வரேனே, சர்ச்சில் தான் நாங்கள் வேலை செய்கிறோமே, ஸ்தோத்திரம். வேலை செய்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அடுத்த வாரத்துலேருந்து வேலை செய்ய வேணாமா பாஸ்டர்? எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனோடு எனக்கு உண்டாகிற சந்திப்பு தான் என் வாழ்க்கையை மாற்றும். தேவனோடு உண்டாகிற சந்திப்பு தான் என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு போகும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ இப்படியே தான் என் வாழ்க்கை முழுசு என்ன செய்ய போகிறேன், இருக்க போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுக்குறார், தாகமாக இருக்கிற வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் ஆமேன் இப்போ இருக்கிறது போதாது, இது ஆமேன் ஸ்தோத்திரம் எனக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் திருப்தி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் வேணும், உயர்வு வேணும், அடுத்த நிலை ஆமேன் ஸ்தோத்திரம் உயர்வு வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள், நிச்சயமாய் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு விடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தேவனோடு உள்ள சந்திப்புக்கு ஆமேன் ஆமேன் கவனியுங்கள். தேவன் எப்போ வேண்டுமானாலும் உங்கள் உள்ளத்தில் பேச முடியும். அது இன்னைக்காக கூட இருக்கலாம், நாளைக்காக கூட இருக்கலாம், அடுத்த வாரமாக கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம். எப்போ ஆண்டவர் உள்ளத்தில் ஆமேன் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட உள் உணர்வை தருகிறாரோ உடனே தேவ சமூகத்தில் ஆமேன் ஸ்தோத்திரம் காத்திருக்க பழகுங்கள். வேலைகள் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம வேலை இல்லாத ஆட்கள் அல்ல, நமக்கு வேலைகள் ஏராளம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை எதிர்பார்க்கிற நேரத்தில் தெய்வ சமூகத்தில் போய் நிற்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆமேன் ஸ்தோத்திரம் ஜெபிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள அந்த சந்திப்பு ஆமேன் ஸ்தோத்திரம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அவசியம். தேவனோடு உள்ள சந்திப்பு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஆமேன் தேவை. ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாகமாய் ஆமேன் ஸ்தோத்திரம் இருக்கிறவர்கள் அவரிடத்தில் வர வேண்டும். தாகமாய் இருக்கிறவர்கள் அவரிடத்தில் வர வேண்டும். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் உள்ளம் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாய் மாறும். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகத்தோடும் ஏக்கத்தோடும் ஆமேன் எதிர்பார்ப்போடும் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். பிரசங்கத்தை கேட்டுட்டு
ஆமென். ஸ்தோத்திரம். சும்மா இருக்கிறதுனால மாற்றங்கள் வருகிறதில்லை. பிரசங்கங்களை கேட்டாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை கவனியுங்கள். கேட்கிறதை கவனியுங்கள். கேட்கிறதை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சந்திப்பு உண்டாகட்டும். தேவனோடு ஒரு சந்திப்பு உண்டாகட்டும். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் மகிமையும் வல்லமையும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆமென். உம்முடைய வார்த்தையின்படியே ஜீவ தண்ணீருள்ள நதி எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆமென் அபரிமிதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். நீங்கள் பேசுகிற உணர்த்துகிற காரியங்களை ஆண்டவரே கவனித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.